மாப்பிள்ள, மனுஷன் செய்த தவறுக்கெல்லாம் ஒரு உச்ச வரம்பு இருக்கணும். எல்லாம் மீறினா அது உங்களே அழிச்சிடும். தலைவர் அவர்களே, இந்த விழாவின் நாயகராக வீட்டிருக்கின்ற அருமை அண்ணன், என்னுடைய இளைய தெய்வம், புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், மக்கள் திலகம், மக்களெல்லாம் போற்றுகின்ற தமிழக முதல்வர் அவர்களே, அண்ணன் நடிகர் திலகம் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, கடல் அலையாக திரண்டு கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெரிய விழாவிலே வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தமிழக முதல்வரை பாராட்டுகின்ற அளவுக்கு தகுதி இல்லை என்றாலும் அவருக்கு நடக்கின்ற இந்த விழாவை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சென்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியமாக கருதுகின்றேன். இதுவரையில் எத்தனையோ தமிழகத்தில் முதல்வர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவரை போல தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு முதல்வர் இந்த நாட்டுக்கு வருவதோ பந்தயம் என்று சொல்ல வேண்டும். அது தமிழகம் செய்த பெருமை. புரட்சி தலைவர் அவர்கள் யாரிடமும் கை ஏந்தியதில்லை, கொடுத்து வந்த கரம் என்று வார்த்தைக்காக சொல்லவில்லை. மற்றவர்கள் பேசும்போது சொன்னார்கள், எங்கு கஷ்டம் இருக்கிறதோ, எங்கு துன்பம் இருக்கிறதோ, எங்கு சந்தோஷம் இருக்கிறதோ, இப்படி ஒவ்வொன்றிலும் பங்கெடுத்துக் கொண்டு தன்னை மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல குணத்தை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழக முதல்வர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தலைவர் அவர்களுக்கு இந்த பட்டம் கிடைத்தது சாதாரணம்தா. இருந்தாலும் இப்படிப்பட்ட விழாக்களை கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் பல்லாயிரத்தாண்டு வாழ்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.